இந்த அம்மா சேராத இடத்துல போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சதுனால இந்த அம்மா வந்து இந்த புலம்புறாங்க. வேஷ்டி தான் உடுக்கணும்னு எதுவும் ட்ரெஸ் கோடு இந்த அம்மா வச்சிருக்காங்களா? இல்லை முதலமைச்சருக்கு இதுதான் ட்ரெஸ் கோடுன்னு ஏதாவது இருக்கா? சீமான் என்ற மனிதருக்காக கூடிய கூட்டம். சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு எடுத்த கைதட்டலா தான் நீங்க பார்க்கணுமே தவிர அது காளியம்மாளுக்கு கிடைச்ச கைதட்டலா பார்க்க கூடாது. அவருக்கு இல்லாத உரிமை தமிழ்நாட்டில் வேற எந்த நாய்க்கும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்ல பூத்து கமிட்டி அமைக்கிறது கூட அவங்கள்ட்ட ஆள் இல்லை. பச்சையா சொன்னோம். திமுகவை பொறுத்த மட்டிலும் கூட்டணி கட்சிகளை அந்த தர்மத்தை மீறி நாங்கள் எந்த வார்த்தையும் உபயோகிக்க மாட்டோம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா தான் நினைச்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நலமா இருக்கேன். நல்லது. இப்ப நம்ம சமீபமாக செய்தியை பார்க்குறோம். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா அம்மையார் அவர்கள் வந்து ஒரு கருத்தை ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர்னா வந்து வேட்டி சட்டை உடுக்கணும், ஆனால் நம்ம முதல்வர் பாருங்க பேண்ட் உடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உடல் நிலை வந்து அவருக்கு வந்து சரியில்லை, அவருக்கு வந்து வயோதிகத்தை அடைஞ்சிட்டாரு. அவர் வந்து பேண்ட் எதுக்கு போடுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கை அவ்வப்போது நடுக்கம் வருது, அந்த நடுக்கத்தை மறைக்கிறதுக்கு தான் பேண்ட் ஜேபுக்குள்ள கை விட்டுப்பாரு. இப்படிலாம் ஒரு பல சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை வந்து பிரேமலதா அம்மையார் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க அம்மையார். அவர்களுக்கு வந்து அவர் வயதின் மூப்பின் காரணமாக ஒரு துணை முதல்வரை வந்து கட்சியினோட மூத்த நிர்வாகிக்கு கொடுக்கணும், அவர்கள் தான் வந்து வழிநடத்தி செல்வாங்க சரியான பாதையில் அப்படின்ற ஒரு கருத்தையும் ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில இப்படியான சர்ச்சைக்குரிய கருத்தையும் வந்து அம்மையார் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? விஜயகாந்த் அவர்கள் மனைவியார் பேசுகின்ற பேச்சு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறார். தனிப்பட்ட முறையில் அவரை தாக்குவது எந்த விதத்தில் நியாயம்? அரசியல் ரீதியாக அரசியலை பேசினால் அதற்கு நாம் பதிலடி கொடுக்கலாம். அதை விட்டு அவருக்கு வயது மூப்பாகி விட்டது, அதனால் கையெல்லாம் நடுங்குகிறது, உடம்பு சரியில்லை. ஏன்னா இவங்க உடம்பு சரியில்லாமல் யாரு தான் உடம்பு சரியாக இருக்குது? பிறந்த குழந்தைகளிலிருந்து இறப்பு வரலையுமே அப்பப்போ நோய்கள் வரும் போகும். மருத்துவர் அதுக்கு தானே மருத்துவர் எதுக்கு இருக்காங்க? மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மருந்தை சாப்பிட்றோம், குணமாகுது. அதுலேயும் எங்களுடைய முதல்வருக்கு வந்து அப்படி ஒரு உடல்நிலை சரியில்லைங்கிறதெல்லாம் முற்றிலும் சைக்கிளிங்லாம் போறாரு. அதான் சொல்றேன், முதல்ல ஃபிட்டா வச்சிருக்காரு உடம்பு. ஆமா, அது எக்ஸசைஸ். அது கூட வீடியோ காட்சிகள் கூட வருது. ஜிம்முக்கு போறாரு, சைக்கிளிங் போறாரு, வாக்கிங் போறாரு. டெய்லி அவர் வாக்கிங் போறாரு, டெய்லி சைக்கிளிங் போறாரு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு. நான் கூட அந்த அளவுக்கு பண்றது இல்லை. அப்படிப்பட்ட அவரை பார்த்து மேடம் வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்னா இது ஒரு காழ்ப்புணர்வின் நோக்கமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க சேராத இடம் போய் சேர்ந்து விட்டாங்க. எப்படி கர்ணன் வந்து துரியோதனன் கூட போய் சேர்ந்து கடைசியில மரணப்படுக்கையில் இருக்கும்போது கர்ணன் வந்து சொல்லுவார் இல்லையா, நான் சேராத இடம் சேர்ந்தேன்னு சொல்லி ஒரு பின்னாடி ஒரு சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டு ஒன்று வரும். அது போல இந்த அம்மா சேராத இடத்துல போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சதுனால இந்த அம்மா வந்து இந்த புலம்புறாங்க. ரெண்டாவது, அவருடைய புதல்வன் வந்து விருதுநகர் தொகுதியில் நிறுத்தியிருந்தாங்க. அப்படி நிறுத்தியிருந்தவங்க இவங்க காங்கிரஸ் வந்து அவங்க திமுக ஆதரவுக்குள்ள காங்கிரஸ் நின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து ராதிகா நின்றாங்க. ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய நாயுடு ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது. இந்த உங்களுக்கு ராதிகாவுக்கு போகுது, அதுக்கடுத்து வந்து விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் போகுது. ஸோ அப்போ அந்த ஓட்டை ரெண்டாக பாதியாக போட்டுட்டாங்க. பாதியாக போட்டதுக்கப்புறம் மீண்டும் இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாம் முக்குளத்தோர் ஓட்டு தான் அங்கே அதிகம். ஸோ ரெண்டாவது கட்சி ஓட்டு அதிகம். ஸோ இந்த கட்சி ஓட்டு முக்குளத்தோர் ஓட்டு தான் அவருக்கு வந்து கிடைச்சி அவர் வெற்றி வாகை சூடினாரு. இல்லையா, அவர் 4000 ஓட்டுல தோத்துருக்காரு.
இல்ல அவர் விஜயபிரபா தோத்துட்டாரு, இவர் விஜயபிரபாகரன் நம்ம தோத்துட்டாரு, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மாணிக்கம் தாகூர் வெற்றி ஜெயிச்சிட்டாரு. பெற்றார். ஸோ அதனால இது வந்து இந்த காழ்ப்புணர்வின் காரணமாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை தரைக்குறைவாக விமர்சிப்பது எந்த வழியிலும் நியாயம் இல்லை. 2வது, முதலமைச்சர் என்பவர் வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடக்கூடாது, வேஷ்டி தான் உடுக்கணும். வேஷ்டி தான் உடுக்கணும்னு எதுவும் ட்ரெஸ் கோடு இந்த அம்மா வச்சிருக்காங்களா? ம், இல்ல முதலமைச்சருக்கு இதுதான் ட்ரெஸ் கோடுன்னு ஏதாவது இருக்கா? ம், ம். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து சுட்டி காட்டினாங்கன்னா வேணா ட்ரெஸ் கோடு மாத்திக்கிறதா. இல்ல அம்மையார் அவர்கள் தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். உடல்நிலை குன்றி இருந்த போது விஜயகாந்த் அவர்கள் அப்போது வந்து ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு ஒரு பேட்டியும் கொடுக்குறாரு வெளியே வந்துட்டு. என்னை வந்து விஜயகாந்த் அவர்கள் அண்ணா என்று அழைத்தார். ஆனால் என்னை விட ஒரு வயது மூத்தவர் அவர். அப்படி இருந்தும் கண்ணியத்தோட என்னை பார்த்தோட ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கரிசனமாக ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். அந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகு ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க அம்மையார் பிரேமலதா அவர்கள். அப்போது போட்டு உடைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் எங்க தலைவரை பார்த்தாரு அப்படின்னா அதுல அரசியல் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசுறாங்க. ஒரு உடல்நிலை சரியில்லைங்கிறதுக்காக ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு பண்புக்காக நம்முடைய அப்போது எதிர்கட்சி தலைவர் போய் சந்திக்கிறாரு. ஆனா அதையுமே வந்து பிரஸ் மீட்ல வந்து இது அரசியல் தான் அப்படின்னு சொல்லி உடைக்கிறாங்க. அப்படின்னா அப்ப அந்த அம்மையாருக்கு வந்து ஒரு பண்பட்ட அரசியல் தெரியலையா? என்ன எந்த மாதிரி அவங்க அரசியல் தொடர்ச்சியா பாக்குறேன் அவங்களோட பேச்சுக்கள். அதனால இந்த கேள்வி. இல்ல இப்போ என்னுடைய விஜயகாந்த் அவர்கள் தவறுன பின்னாடி அங்க வந்து இடவசதி இல்லாதனால அதை தீவுத்திடலுக்கு கொண்டுட்டு போகணும்னு சொன்ன உடனே அதை வந்து தீவுத்திடலுக்கு கொண்டுட்டு போய் அங்கே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு தீவுத்திடலில் வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊர்வலமாக எடுத்து கட்சி ஆஃபீஸ் கொண்டு வந்து அங்கே தான் புதைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கும் அரசு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தது. அதோடு மட்டுமல்லாது 21 குண்டு முழங்க அவருடைய இறுதி அரசு மரியாதையோடு நடந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் இல்லாம வேற ஒரு முதலமைச்சர் இருந்தா அது நடக்குமா? அதெல்லாம் அந்த மாதிரி நினைச்சு பார்க்கணும். அதாவது என்னன்னா, ஒரு சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிறுபிள்ளைத்தனமா அவங்க நடந்துக்கிறாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அரசியல்ல முதிர்ச்சி வேணும். அவங்களுக்கு முதிர்ச்சி இல்லைன்றீங்க? முதிர்ச்சி இல்ல, வயசாயிடுச்சே தவிர அரசியல் முதிர்ச்சி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பெண்மணி மேடை பேச்சு எல்லாம் பாக்குறோம், அவ்வளோ எக்ஸலண்டா பேசுறாங்க. அதெல்லாம் வந்து ஆக்சிடென்டா வந்து அவர் திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதுதான் இவங்க மயக்க பிடிக்க ஆரம்பிச்சாங்க, பிரச்சாரத்துக்கு போனாங்க. பிரச்சாரம் பண்ண அது வந்துடும், பேச்சுக்கள் வந்துங்கிறது வந்துடும். ஆனா முதிர்ச்சிங்கிறது வந்து அவங்க வந்து சிந்திக்கணும். ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்த்தா தான் அந்த அரசியல் முதிர்ச்சி வந்துமே தவிர சும்மா எல்லாத்துக்கும் அரசியல் முதிர்ச்சி வந்துடாது. ஸோ அதனால இப்போ அவங்க பேசுற பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே வந்து அந்த அந்த இடத்துல வந்து அந்த பாலம் கட்டுறதுக்கு வந்து இவங்க பிரச்சனை பண்ணாங்க. 2வது, அதுக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுங்கிறது நான் ஊரறிஞ்ச விஷயம். 2வது, அந்த பாலம் இன்னைக்கு வரப்போய் தான் இன்னைக்கு அந்த இடத்துல டிராஃபிக் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு. அரசாங்கம் நினைச்சா யார் இடத்த வேணாலும் எடுத்து அதில் வந்து அரசுக்கு உபயோகமான வேலைகளை செய்கிறாங்க. அதை வந்து இவங்க ரொம்ப தவறுன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. அதுக்காகத்தான் அந்த வன்மம் தான். அந்த வன்மம் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா, விஜயகாந்த் கிட்டயும் அந்த வன்மம் இருந்துச்சு, பிரேமலதா மேடத்துக்கிட்டயும் அந்த. கலைஞர் அவர்கள் மரணித்த அந்த செய்தியின் போது அப்போது அவர் மருத்துவமனையில அமெரிக்காவில் இருந்தாரு. அந்த இரங்கல் வீடியோ போடும்போது கூட தன்னை அறியாமலேயே வாய் விட்டு அழுதுட்டாரு. அது வந்து அவர் மேல பாசம் இல்லைன்னாக்க அவர் தான் வந்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு இன்வைட் பண்ணுவாரா? அதெல்லாம் வேற கண்ணு. இருந்தாலும் கூட அரசியல் ரீதியா வந்து அவரை வந்து அவர் ரொம்ப ஆப்போசிட் பண்ணி தான் பேசினாரு. சரிங்களா? அதனால அதெல்லாம் வந்து நடந்து போன முடிஞ்சு போன கதைகள். இப்ப வந்து பிரேமலதா மேடம் வந்து பேசுறது வந்து முழுக்க இது அரசியலா எடுத்து. இந்த பேச்சை ஒட்டி எனக்கு எது நினைவு வந்துச்சு அப்படின்னா, பாரத பிரதமர் மோடிஜி வந்து ஒடிஷா மாநிலத்துல ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாரு. வி.கே. பாண்டியன் அவர்கள் வந்து அருகில இருந்தார் பிரச்சாரத்தின் போது, நம்மளுடைய நவீன் பட்நாயக் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது. அப்போது நவீன் பட்நாயக்கு இந்த மேடையில் கை வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. கை வந்து அவருக்கு லேசா உதறுது. அப்போ நவீன் பட்நாயக் அவருடைய கையை வந்து எடுத்து உள்ள வைக்கிறாரு நம்முடைய வி.கே. பாண்டியன் அவருடைய உதவியாளர்.
இப்ப இந்த சம்பவத்தை ஒட்டி பிரதமர் மோடிஜி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. நவீன் பட்நாயக் அவரோட உடல்நிலை சரியில்லை, அவரோட உடன் இருப்பவர்கள் அவரை சரியாக கவனிக்கிறார்களா என்று தெரியவில்லை, அவர் ஹெல்த் செக்அப் உட்படுத்தணும், அதுக்கு நாங்கள் பிஜேபி ஆட்சி அமைத்தால் இதற்கு ஒரு விசாரணை கமிஷனை அமைப்போம், நவீன் பட்நாயக்கனோட ஹெல்த் இஷ்யூஸுக்காகவே நாங்கள் ஒரு விசாரணை கமிஷன் அமைப்போம்னு சொல்லி பிரச்சாரத்திலே மோடிஜி முன் வச்சார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அது இதோட ரிலேட்டட் பண்ணி பாக்குற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. இல்ல அந்த அம்மா பேசுறது அது மாதிரிதான். ஏன்னா தயவு செய்து இத திருமதி பிரேமலதா வாபஸ் வாங்கணும். அவரு பேண்ட் சட்டை போடணும், கை நடுங்குது வைக்குது, அது அதாவது உடல்நல சரியில்லைங்கிறது எல்லாருக்கும் தானே. இந்த அம்மாவுடைய மாப்பிள்ளை எவ்வளவு நாள் உடல்நல சரியில்லாம இருந்தாரு? 10 ஆண்டுக்கு மேலாக. அவர் மேடையில பேசலையா? மேடையில பேசத்தானே செஞ்சாரு. இவரை கூட்டிட்டு போய் கையை அப்படி தூக்கி தூக்கி எல்லாம் காட்டலையா? இதெல்லாம் விமர்சனம் பண்ணோமா நம்ம? கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக்கப்பட்டதுல அவரோட பேச்சுக்கள் வேற. ரெண்டாவது, அவர்னால இயலாம இந்த அம்மா பொதுச் செயலாளர் அறிவிக்கும் போது அவரு சுயநினைவுல இருந்தார். அதெல்லாம் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம எங்க கட்சியிலயோ அல்லது நாங்களோ யாருமே விமர்சனம் பண்ண. உட்கட்சியினுடைய விவகாரம் உட்கட்சி விவகாரம் மட்டும் இல்ல, அது துணைவியாரு. அவர் துணைவியாரு அவங்களுக்குள்ள இருக்காங்க. இப்ப ஜெயலலிதா அம்மாவை மரணிச்சதை நம்ம விமர்சனம் பண்றோம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு யாரும் வாரிசு இல்லாதனால அந்த அம்மா ஒரு அநாத பிணமாக்கி அவங்கள கொன்னுட்டாங்க அப்படிங்கறதான் நம்மளுடைய தீமா இருக்கு. சோ ஆனா விஜயகாந்த் நிலம் அப்படி இல்ல, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பிரேமலதா ஒரு மனைவிங்கிறத தாண்டி ஒரு டாக்டராவோ ஒரு நர்ஸாவோ இருந்து நல்ல முறையில கவனிச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவர் இத்தனை ஆண்டு காலம் உடல்நிலையோட சரியோட இருந்தார். இத்தனை ஆண்டு காலம் அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தாருன்னா அவரோட மனைவிதான் காரணம். ஆனா அதுக்காக இவங்க சொல்றதை எல்லாம் கேட்டுக்கிறணும் அப்படிங்கிறது ரொம்ப கேலிக்கூத்தான விஷயம். தயவு செய்து இந்த விஷயத்தை அவர்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் வாபஸ் பெற வேண்டும். அப்படி இல்லை, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரும் ஒரு கொந்தளிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்க நெஞ்சங்கள் புண்பட்டு இருக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு? இந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து தலைமை ஏதாவது சொல்லும், ஏதாவது அறிக்கை விடுங்கிறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். தலைமையினுடையதுக்கு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவோம், வேற என்ன நாங்க போய் பண்ண போறோம்? நாங்க பண்ண அவங்க மறியல் பண்ணுவோம், அந்த அவங்க கட்சி அலுவலகத்திலயோ அவங்க வீட்டிலேயே போய் அவங்க ஆர்ப்பாட்டங்கள் இது மாதிரிதான் பண்ணுவோம். சீமான் போன்றவர்களோ அவர்களாவது மறைந்த தலைவர்களை கொச்சையாக விமர்சனம் பண்றாங்க, நீங்க பதிலடி கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய முதல்வராக ஆக்டிவான பொலிட்டிக்ஸ் இருக்கக்கூடிய நபர் மீது இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்தும் போது ஒரு வன்மத்தினுடைய வெளிப்பாடா வன்மத்தினுடைய வெளிப்பாடு, ரெண்டாவது அறியாமையினுடைய வெளிப்பாடுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க ஒரு பெண்மணி, அதனால இந்த அளவுக்கு வெளியில அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க, பண்ணட்டும். அதே சமயத்துல எங்க தலைவரை தவறா பேசுறத இதோட நிறுத்திக்கணும். இனியும் தொடருமானால் அதற்கு தக்க பதிலடி தரப்படும். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளோட ஆடியோக்கள் அதெல்லாம் வெளிவந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. இதுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியை அழிக்கணும், அவர் தான் துடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் ஓடிட்டு இருக்கு. குறிப்பா முன்னணி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களா இருக்கட்டும், நத்தம் சிவசங்கர் அவர்களா இருக்கட்டும், இவரோட ஆடியோலாம் வருது. அண்ணன் சீமான் அவர்கள் தங்களுடைய தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் சரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது இல்லை. ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சுக்களா இதெல்லாம்? ஒரு கண்ணியம் தவறிய பேச்சு, நாகரிகமற்ற பேச்சுக்கள், இதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. ஒரு தலைவருக்கான பண்பே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. இதுவும் ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு இந்த ஆடியோக்கள் எல்லாம். இது எப்படி பாக்குறீங்க? இது குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க வரக்கூடிய காலங்கள்ல? இல்ல அது திரு சீமான் அவர்களுடைய பழக்க வழக்கம் அந்த மாதிரி. இன்றைக்கு சாட்டை துரைமுருகன் அவரோட பழகிறாருன்னா அது அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள். திரு காளியம்மாள் அதே மாதிரி. இப்படி அதாவது பழக்கம் எப்படி அவங்களோட பழக்கம் எல்லாத்தையும் போடான்னு அவர் சொல்லிடுறாரா? அவர் கூட நெருங்கின தம்பிகளை தானே போடா வாடான்னு பேசுறாரு. அது மாதிரிதான், அவ்வளவுதான். இதே கேள்வியை விசிகா பிரமுகர்கிட்ட முன் வச்சேன். அவர் என்ன சொன்னாரு, எங்க தலைவர் எத்தனை வருஷம் இருக்காரு, ஏதாவது ஆடியோ வெளி வந்திருக்கா? சரி, ஆடியோ வெளி வந்தவனமா இருக்கட்டும், ஏதாவது நிர்வாகிகள் தொண்டர்கள் இது மாதிரி கொச்சையா பேசியிருக்காரா, அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காரா அப்படின்னு கேக்குறாரு. அதுதான், அது பழக்க வழக்கம். அல்ல, அந்த பண்பு இருக்கு இல்லையா? தொண்டரை எப்படி பேசணும்? ஒரு தலைவர் ஆயிட்டீங்க, நீங்க 8.2% வாக்குகளை வாங்கிட்டீங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நீங்க உருவெடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்கும்ல, நீங்க ஒரு தலைவரா இருக்கீங்க இல்லையா தமிழகத்துல, அப்போ எப்படி நீங்க வார்த்தையை உபயோகப்படுத்தணுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா?
அவர் இந்த மாதிரி பேசிதானே வார்த்தையை வாங்கியிருக்காரு, ஓட்டை வாங்கியிருக்காரு. நீங்க அவர் நாகரிகமா பேசுனதுனால ஓட்டு விழல. அவரோட குலக்கல் தமிழ், நாட்டுப்புற தமிழ், நாட்டுப்புற வார்த்தைகளை பேசுனதுனாலதான் அவருக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆகையினால அடாவடி அரசியல் செஞ்சதுனாலதான் இந்த வாக்குகளை கிடைச்சிருக்கீங்க. ஆமா, 100% உண்மை. அவர் பேசுற பேச்சுக்கள் தடாலடி பேச்சு, எல்லாமே தடாலடியா தான் இருக்கும். அதனால தம்பிமார்கள் அவரை விட்டு போறது ரொம்ப ரேரு. போனவங்க ஏற்கனவே போனவங்க போயிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனோ திருமதி காளியம்மாள் அவர்களோ அல்லது நம்ம சிவசங்கரன் அவர்களோ யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்கள காளியம்மாளை பத்தி எனக்கு அதிகம் தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனா சாட்டை துரைமுருகனுக்கு எனக்கு நல்ல நட்பு இருக்கு. அதே போல சிவசங்கரன், நத்தம் சிவசங்கரன் மீதும் எனக்கு ஒரு அன்பு இருக்கு. ஒரு நல்ல பண்பாளர், கல்வி கற்றவர், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணவர். ஸோ அவ்வளோ ப்ரொஃபஸர் வேலையை விட்டுட்டு சீமான் அவர்கள்ட்ட வந்தாரு. நீங்க அதான் நினைச்சு பார்க்கணும். ஒரு PhD முடிச்சுட்டு ஒரு முனைவரை காலேஜில் ப்ரொஃபஸரா வேலை பார்த்தவர் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இவர் கூட ஒரு தேர்தலில் சந்திச்சு அவர் தோல்வியை சந்திச்சார். பாவம், அதுல இருந்து அவருடைய பொருளாதார சிக்கல்லாம் வந்துருச்சு. அதனால இப்ப கொஞ்சம் அவருடைய சுய தொழில கொஞ்சம் கவனிக்கிறார். வேற ஒண்ணும் இல்ல, அவரு முக்கியம் தானே, அதுக்காக பண்றாரே தவிர அவர் ஒண்ணும் ஒதுங்கிடல. இருக்கிறது நத்தம், சொந்த ஊர். இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில ஒருவர் வளர்றாரு, தங்களை மீறி ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னா அவர்களை மட்டுப்படுத்தணும், அவர்களை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த மாதிரியான ஆடியோக்கள்லாம் வெளிவருதா? இல்லைங்க, நீங்க காளியம்மாள் பேசும்போது சில பேர் அந்த இதை போட்டு காட்டுறாங்க. பார்த்தேன் அந்த கேண்டிடேட்டா அந்த அம்மாவை அலௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் பயங்கரமா இருந்துச்சுன்னு. இது நாம் தமிழருக்கு தானே ஃபேவர். காளியம்மாள்ங்கிற தனிப்பட்ட அம்மையாருக்கு இல்ல, சீமான் என்ற மனிதருக்காக கூடிய கூட்டம். சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு கிடைத்த கைதட்டலா தான் நீங்க பார்க்கணுமே தவிர அது காளியம்மாளுக்கு கிடைச்ச கைதட்டலா பார்க்க கூடாது. அதாவது அது சீமானோட இருக்கிற தொட்டிக்கும் தான் அந்த அம்மாவுக்கு மரியாதை. அந்த அம்மா சீமானை விட்டு வெளியில போனா இந்த மரியாதை கிடைக்காது. எந்த அரசியல் கட்சியில போனாலும் இந்த அளவுக்கு சைன் பண்ண முடியாது. திரு சீமான் அவர்களோட இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இந்த மரியாதை. ஆகவே இது அவங்க உட்கட்சி விஷயம்தான். இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திரு காளியம்மாள் 100க்கு 100 நான் சொல்றேன், அவங்க சீமான் அவர்களை விட்டு போக மாட்டாங்க. அப்படி அவங்க போனாங்கன்னா அரசியலை விட்டே போவாங்களே தவிர வேற ஒரு அரசியல் கட்சிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி. ஏன்னா அவரை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனா ஏத்துக்கிட்டு தான் அவங்க இந்த அரசியலுக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஆகையினால அது கிடையாது. அதே மாதிரி சிவசங்கரனும் காலேஜ் ப்ரொஃபஸர் வேலையை ரிசைன் பண்ணி கட்சியில தேர்தலில் நின்று சந்திச்சு பொருளாதார கஷ்டத்துல இருக்கிறதுனால இப்ப அவர் சொந்த தொழில கொஞ்சம் கவனிச்சுட்டு இருக்காரே தவிர கட்சியை விட்டு ஒன்றும் அவர் விலகிடல. அதே மாதிரி திரு சாட்டை துரைமுருகனுடைய ஆடியோக்கள் இதெல்லாம் வருதுங்கிறதெல்லாம் கருத்து முன்வைக்கிறாங்க. சாட்டை துரைமுருகனை வேணும்ட்டே வெளியிடுறாரு, நாம் தமிழர் கட்சியை காலி பண்ணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கண்ணு, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே பொறாமைங்கிறது எல்லா மட்டத்திலையும் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு கட்சி வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொன்னா அதை எந்தெந்த வழியில டிஃபால்ட் பண்ணணுமோ அது மாதிரி எல்லாம் வேலைகள் நடக்கும். அது அந்த கோயப்பல்ஸ் வேலைகள் நடக்குது. அதெல்லாம் பெரிய பாதிப்பா வராது. திமுக காவல்துறை தான் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் அது நான் முழுமையா மறுக்கிறேன். எங்களுடைய கட்சிக்கும் அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாளைக்கு திரு சீமான் அவர்கள் இந்த தேசத்தினுடைய முதலமைச்சராக வந்தால் நாங்கள் வரவேற்பு தான் செய்வோமே தவிர அதற்காக நாங்கள் ஏசி நகையாட மாட்டோம். ஓகே, ஒரே ஒரு கேள்வி. காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தொடர்ச்சியா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் மீது விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கணுமா EVK இளங்கோவன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு, எப்படி கூட்டணியில இருந்துட்டு எப்படி திமுக விமர்சிக்கிறது, நீ தனியா நின்று இருந்தா உன் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டேன். இப்ப நீ இது எப்ப பேசிக்கணும் அப்படின்னா கூட்டணி இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிட்டு தனியா நின்றுணும் நீ அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஒரு கட்சிக்காரரா தன்னோட கட்சிக்காரர் அப்படி பேசுறாரு அப்படின்னா அதை என்கரேஜ் பண்றதை விட்டுவிட்டு இந்த மாதிரி அவரை சிறுமைப்படுத்துறதுங்கிறது சரியா? ஒரு திமுக காரரை போல் அவர் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்ல, அவர் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். அவர் ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருந்திருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்திருக்காரு.
அவருடைய தகப்பனார் வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து விலகி அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அதன் பின்பு வந்து இது காங்கிரஸ்ல இணைஞ்சாரு. தந்தை பெரியாருடைய பேரன் என்ற தந்தை பெரியாருடைய நேரடி வாரிசுகள் அப்படியெல்லாம் இருக்கும்போது அவருக்கு இல்லாத உரிமை தமிழ்நாட்டுல வேற எந்த நாய்க்கும் கிடையாது. ஓஹோ, புரிஞ்சுக்கோ. அவருக்கு தான் முதல் மரியாதை, முதல் இது அவருக்கு தான் இருக்கு. அதனுடைய அடிப்படையில தான் எங்களுடைய தலைவர் கூட அவருடைய புதல்வன் நிக்கட்டும் ஈரோடுன்னு சொன்ன போது இல்ல வேண்டாம் நீங்க தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் இவரை முன்மொழிஞ்சு நிக்க வச்சாரு. ஸோ ஆகையினால எங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து நாங்க ராகுல்ஜி இருக்கிறதுனால, நாங்க ராகுலோட அந்த மேடத்தை இருக்கிறதுனால நாங்க அந்த குடும்பத்தோட, ஏன்னா அவர் கணவனை இழந்த அந்த அம்மா, கணவனை இழந்து 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த அம்மா பண்ண வாழ்ந்த வாழ்க்கை, 2வது இந்த 10 ஆண்டு காலமா அந்த குடும்பத்துக்கு இவங்க கொடுத்த நெருக்கடி, இப்படியாக பல்வேறு வழிகளில் வந்து இன்றைக்கு வந்து ராகுல்ஜியும் சரி அவங்க அம்மாவும் சரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால ராகுல்ஜி கூட நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்காரு. அதை பயன்படுத்திக்கிட்டு இது போன்ற சில நபர்கள் எல்லாம் வந்து நாங்க அப்படி பண்ணுவோம், அவங்க கட்சி வளர்க்கட்டும். நான் என்ன சொல்றேன், அதை அவரே சொல்லியிருக்காரு, அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். கூட்டணி என்றால் வந்து எல்லாத்தையும் சகிச்சுட்டுலாம் போக முடியாது, தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம் அவர்கள். இல்ல தட்டி கேட்கட்டும். நான் என்ன சொல்றேன், தட்டி கேட்கறதுன்னா நீங்க தனியா போராட்டம் கூட பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்றாங்க, நீங்களும் ஒரு போராட்டம் பண்ணுங்களேன், விலைவாசி உயர்வுக்கு. இப்போ இந்த சமயத்துல ஈவி.கே. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் தான் கூடுதல் வந்து சந்தேகம் எழுப்புது. இப்போ கட்சிக்குள்ளார இது கூட்டணி கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்துறாங்க. செல்லு பிறந்தையா அவர்களா இருக்கட்டும், கார்த்தி சிதம்பரம் அவர்களா இருக்கட்டும். விமர்சிக்கும் பொழுது இவர் ஒரு கழக குரல் எழுப்புறாரு அப்படின்னா, இது இவங்க பேசுறதுலாம் தவறு அப்படின்னா அது எப்படி? அது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்ப திமுக கிடைத்த வெற்றி என்பது வந்து திமுக மட்டுமே அது அந்த வெற்றி கிடையாது, அது வந்து அவங்க மட்டுமே கிளைம் பண்ணிக்க முடியாது, காங்கிரஸினுடைய பங்கு இருக்கு. குறிப்பா கிறிஸ்தவ இஸ்லாமியோட வாக்குகள் காங்கிரஸ் இருந்தாதான் திமுக ஓரணில அது கன்சல்டேஷன் ஆகி வரும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அப்போ திமுக மட்டும் அது கிடைத்த வெற்றி இல்ல, காங்கிரஸுக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு பலரும் சொல்றாங்கல்ல. அதாவது பலர் சொல்றதெல்லாம் வந்து ஏற்று சொரக்கா கறிக்கு உதவாது. நான் ஏற்கனவே பல தேர்தல்கள்ல வந்து சீஃப் எலெக்ஷன் ஏஜெண்டா இருந்திருக்கேன், எலெக்ஷன் கேம்பெயினை நானும் பண்ணியிருக்கேன். நான் வந்து நீண்ட நெடுங்காலம் வந்து அரசியல்ல இருந்து வந்திருக்கேன். ஆகையினால தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்ல பூத்து கமிட்டி அமைக்கிறதுக்கு கூட அவங்கள்ட்ட ஆள் இல்லை, பச்சையா சொன்னா. அது ஓகே சார். ஆனா ஓகே சார், உங்களுக்கு வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டுகள் வந்து மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு தான், திமுகவுக்கு தான் அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்குமே தவிர கண்டினியூவா திமுக தான் இங்க ஆட்சி பண்ணுது. அதுதான் ஒரு உதாரணம் சொல்றாங்க. 2014 காங்கிரஸ் தனித்து விடப்பட்டது, திமுக தனித்து நின்றது, அதனோட நிலை என்ன ஆச்சு திமுக நிலை? அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. அது இவங்க எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? காங்கிரஸ் யாருமே ஜெயிக்கல, திமுகவும் ஜெயிக்கல, காங்கிரஸும் ஜெயிக்கல. காங்கிரஸ் அப்படி தனிச்சு விடப்பட்டு நீங்க ஓட்டு சதவீதத்தை பாருங்க. காங்கிரஸ் என்ன ஓட்டு சதவீதம் வாங்குச்சு, டிஎம்கே என்ன ஓட்டு சதவீதம் வாங்குச்சு? 4.5% வாங்கினா காங்கிரஸ். திமுக எத்தனை சதவீதம் வாங்குச்சு? கூட்டணியா சேர்ந்து 27%. 27% அவங்க, நீ 4.5% தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்களுடைய நிலை என்ன? தனிச்சு நின்றீங்க, உங்களுடையது 4.5% தான். இந்த 4.5% வச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்னைக்கு 10 எம்பியை வாங்கி நின்றுக்கீங்க. அப்ப சீமான் வந்து 8.2% வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு எத்தனை கொடுக்கணும்? 20 தொகுதி கொடுக்கணும், எம்பி தொகுதி இல்லையா? ஓஹோ, அப்ப திமுகவுடன் அவர் வந்தால் நாம் தமிழருக்கு 20 கூட இல்ல இவங்க சொல்றீங்க. இவங்க ஒப்பிட்டுக்கு இவங்க 4% 10 தொகுதி கொடுத்திருக்கு. அப்ப அவருக்கு 8.2 இருக்கவங்களுக்கு அந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாதான் மைனாரிட்டிஸ் வாக்குகள் கன்சால்டேட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கா இல்லையா? நீங்க பார்க்கிறீங்களா? அதெல்லாம் அந்த ஃபார்முலா எல்லாம் எப்ப அதெல்லாம் போயிடுச்சு, இப்ப கிடையாது. அது தமிழ்நாட்டுல கிடையாது தம்பி. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல அந்த ஃபார்முலா கிடையாது. ஏன்னா நான் வந்து இவருக்கு ஈவிகேஎஸ்க்கு வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் 19 நான் தான் தேனி தொகுதியில அவருக்கு தேர்தல் பணி ஆற்றினேன். அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸும் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னங்க போய் காங்கிரஸ்காரனை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க தண்ட கர்மாந்தரத்துக்குன்னு என்கிட்டே கேட்டாங்க. புரியுதுங்களா?
ஆகையினால இது இவ யாரு ஜமாத்துகள்ல கேட்ட கேள்வி இதெல்லாம் சும்மா சாதாரண ரோட்ல வரவங்க சொல்லல. பாளையத்துல உத்தம பாளையங்கள்ல இந்த மாதிரி பெரிய குளங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல நான் போகும்போது கேட்ட வார்த்தைகள். ஆகையினால அங்க பல முறை காங்கிரஸ் கூட்டணியில தான் இருந்து இவரெல்லாம் ஜெயிச்சார், அமானுல்லா எல்லாம் ஜெயிச்சார். ஆகவே பெரியவளம் எம்பியா அவரு 2 முறை வந்தாரு. ஆகையினால இதெல்லாம் கண்ணு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல சார், இப்போ யாரா இங்க பாருங்க, கூட்டணியின் தர்மத்தை நாங்க கடைபிடிக்கிறோம். கூட்டணி தர்மம் இருக்கிறதுனாலதான் நாங்க யாரை பற்றியும் தவறாக நாங்கள் பேசுவது. இப்போ ஏதாவது ஒரு திமுக காரர் ஒரு காங்கிரஸையோ விடுதலை சிறுத்தைகளையோ கம்யூனிஸ்டுகளையோ அல்லது நம்ம கொங்கு கட்சியோ வேற இவங்களை நம்ம முஸ்லீம் லீக் யாரையாவது தவறா பேசுனாங்கன்னு சொல்லுங்க, பேசவே மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க கூட்டணி தர்மத்தை நாங்க கடைபிடிக்கிறோம். கூட்டணிங்கிறது சும்மா தேர்தலுக்கான கூட்டணியா இருந்தா கூட பரவாயில்ல, கொள்கை கூட்டணி இல்ல சார். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, 3 பொது தேர்தலில் வெற்றிகரமா உங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு, சிந்து சிதறாமலே இருக்கு உங்க கூட்டணி. அதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு ஈஸியா பிஜேபிங்கிற முத்திரை குத்த முடியல திமுகவை. ஏன்னா உங்க கூட காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி போகாது. கம்யூனிஸ்டுகள் இரு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி போகுது. அது மாதிரியான கட்சிகளை நீங்க வச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் மைனாரிட்டிஸோட வாக்குகள் உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுது, எடப்பாடி அவர்களுக்கு போக மாட்டேங்குது. இதுதான் சொல்லப்படுது. கண்ண இதெல்லாம் வாஸ்தவம் தான். நான் என்ன சொல்றேன், எது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணியை ஃபார்மேஷன் பண்ணது யாரு? முதலமைச்சர் தானே. இந்த கூட்டணியை ஃபார்மேஷன் பண்ணது அவர் தான். அதான் சொல்லப்படுது. இப்ப தகவல் என்ன வருது அப்படின்னா, தினமலர்ல கூட இந்த ஆர்டிகல் வந்துச்சு. இப்போ கூட்டணி உடைய போகுதுன்ற மாதிரி எல்லாம் பேச்சு வருது. சிறுத்தைகள்லாம் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க, திருமாவளவன் ரொம்ப அதிருப்தியில இருக்காரு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. இப்ப காங்கிரஸ் கட்சியிலயும் இந்த மாதிரியான ஒரு சலசலப்பு. இங்க பாருங்க, கூட்டணி விலகிட்டுனா திமுக தனித்து விடப்பட்டால் 2026 தோல்வி அடைந்து விடும் அப்படின்ற ஒரு பேச்சு ஓடுது. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாங்க அதை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு வெற்றி தான் வேணுங்கிறது இல்ல, தனித்து என்றுதான் நீங்கள் வெற்றி. இங்க பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வெற்றி தோல்விங்கிறது தேர்தல்ல சகஜம். சரியா? நாங்க 10 ஆண்டுக்கு முன்னாடி இப்ப 2016 நாங்க ஜெயிக்கல, 2021 தான் எங்க ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடியும் நாங்க ஜெயிக்கல, ஜெயலலிதா அம்மா தான் ஜெயிச்சாங்க. 2001 அந்த அம்மா தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால இதெல்லாம் கண்ணு ஒவ்வொரு முறை நாங்க தோக்கிறதும் ஜெயிக்கிறதுங்கிறது சகஜம்தான். அதனால அரசியலுக்காக வீம்பா நாங்க பேசவே மாட்டோம். திமுகவை பொறுத்த மட்டிலும் கூட்டணி கட்சிகளை அந்த தர்மத்தை மீறி நாங்கள் எந்த வார்த்தையும் உபயோகிக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் உபயோகப்படுத்தினால் அது அவர்களுடைய தலைமைக்கு எடுத்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் தலைமைக்கு தெரியப்படுத்தும், தலைமைக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு விளக்குறது. நன்றி.